இப்போ டேட்டில் 1-9, மந்தில் ஜான்வரி டு டிசம்பர். இப்போது இந்த ஜனவரி மாதம் எந்தெந்த தேதி பிறந்தவங்க ஜனவரி மாதத்தில் அவங்க காரியத்தை பண்ணாக்கா அவங்களுக்கு நடக்கும். காரியம்னா என்ன? இப்போ பூமி பூஜை போடுறீங்கன்னு வைங்களேன், நான் சொன்ன தேதி உள்ளவங்க ஜனவரி மாதம் பூமி பூஜை போடுறீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகிடும். அது மட்டும்தான் கம்ப்ளீட் இல்லை, அடுத்து கூட நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அதனுடைய தொடர்ச்சி எப்பவுமே இருக்கும், எப்பவுமே எதுவுமே பிரேக்கே கிடையாது. இது எந்த தேதி? 1ஆம் தேதி 10, 19, 28, 3, 12, 21, 9, 18, 27 இந்த தேதி பிறந்தவங்களாம் நீங்கள் மார்ச் மாதத்தில் அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா சுபகாரியங்களும் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அப்போது 6, 15, 24, 9, 12, 27ஆம் தேதி உள்ளவங்க கரெக்டாக ஜூன் மாதம் சூஸ் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு ஜூன் மாதத்துலேயும் ஒரு பிளான் வச்சுக்கிறேங்க. ஒரு மாதம் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு மாதம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்படி ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கிங்க. செய்யலாம். ஆடியில் கூட செய்யலாங்க. ஆடி போகிறோம், ஆடி பெருக்கில் நல்ல விஷயத்தை செய்யலாம். ஆடி போகிறதுலே நல்ல விஷயம் செய்யலாம். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ஆடி பெருக்கில் போய் வாங்குங்க, ஆடி போகிறதுல வாங்குங்க. என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் நியூமராலஜி படி பேரை மாற்றிட்டீங்க, அந்த பேரை எழுதிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ கார் வாங்குறீங்க, 2 வீலர் வாங்குறீங்க, மொத்தத்தில் வெஹிக்கிள் வாங்குறீங்க. நீங்கள் ஒன்றுமே சிரமமே பட வேண்டாம். நீங்கள் பேசாமல் புக் பண்ணுங்கள். நீங்கள் பேரை எழுதிட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு தேவையான நம்பர் கரெக்டாக கிடைக்கும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜாக்பாட் சக்சஸ் அப்படின்னா என்னங்க? நாம ஒரு வேலை செய்யறோம், நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேல அதுல வெற்றி கிடைக்குதுன்னா அதுதான் ஜாக்பாட் இல்லைங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஜாக்பாட் சக்சஸ்ஃபுல் பீரியட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இன்னும் நம்ம கண்டென்ஸ் பண்ணி சொல்லணும்னாக்க, இந்த தேதியில பிறந்தவங்க இந்த பீரியட்ல இன்னும் இந்த மாதத்துல ஒரு வேலை செய்யறாங்கன்னு வச்சுப்போமே, அது மிகப்பெரிய சக்சஸ கொடுக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். எங்க எல்லாருக்குமே சக்சஸ் கிடைக்கணும் சார். நாங்க என்ன செஞ்சாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம்னாக்க எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாம அந்த வீடை சுமூகமா கட்டி முடிக்கணும். திருமணம் அப்படின்னு வாழ்க்கையில ஒவ்வொன்றுலயும் வெற்றி மேல வெற்றி, இன்பமயமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படின்னாக்க இந்த தேதியில பிறந்தவங்க இந்த முக்கியமான வேலைகள்ல இந்த பீரியட் இந்த மாதத்துல செஞ்சா அந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை, சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை கிடைக்கும்னு ஃபார்மேட் நியூமராலஜில ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. இப்போ டேட்டில் 1-9, மந்தில் ஜான்வரி டு டிசம்பர். இப்போது இந்த ஜனவரி மாதம் எந்தெந்த தேதி பிறந்தவங்க ஜனவரி மாதத்தில் அவங்க காரியத்தை பண்ணாக்கா அவங்களுக்கு நடக்கும். காரியம்னா என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டி வராங்க, பூமி பூஜை போடுறது, ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணணும், பிறகு திருமணம் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள். ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் கணக்கில் இல்லை, அது நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் இந்த தேதியில் பிறந்தவங்க, இந்த மாதத்தில் பிறந்தவங்க இந்த தேதி பிறந்தவங்களுக்கு பண்ணாதான் சக்ஸஸே கொடுக்கும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போட்டு 3 வருஷம் ஆகுது, இன்னும் நாங்கள் ஃபர்தராக கட்டலை. இன்னும் சில பேர் பூமி பூஜைலாம் போட்டாங்க, கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் நிற்கிது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி சொல்லி இருக்கு. இன்னும் பிஸ்னஸை கூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இடம் பார்த்துட்டாங்க, வச்சுருங்க, இன்னும் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாமே மாறி செய்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு பிரேக் ஆகி போயிடுது. இப்போ நம்ம இப்போ ஜனவரி மாதம் நான் எடுத்து சொல்ல போகிறேன். எந்தெந்த தேதி பிறந்தவங்க ஜனவரி மாதத்தை உங்களுடைய காரியத்தை நீங்கள் சித்தமாகறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு நீங்கள்லாம் செய்யணும். அப்படின்னா 1, 10, 19, 28, 3, 12, 21, 30, 4, 13, 22, 31 இந்த தேதி பிறந்தவங்களாம் நீங்கள் என்னென்ன வாழ்க்கையில் ரொட்டீனாக வர்றதை விட்டுருங்க. அதை தாண்டி புது முயற்சிகள், புது நிகழ்வுகள், புதுசாக ஒன்று காரியத்தை செஞ்சு முடிக்கணுன்னாக்கா நீங்கள்லாம் ஜனவரி மாதம் செய்யுங்க. கண்டிப்பாக அதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு போயிடும். இப்போ பூமி பூஜை போடுறீங்கன்னு வைங்களேன், நான் சொன்ன தேதி உள்ளவங்க ஜனவரி மாதம் பூமி பூஜை போடுறீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகிடும். அது மட்டும்தான் கம்ப்ளீட் இல்லை, அடுத்து கூட நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அதனுடைய தொடர்ச்சி எப்பவுமே இருக்கும், எப்பவுமே எதுவுமே பிரேக்கே கிடையாது, எதுக்குமே முடிவு கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இறைவன் நமக்கு ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினச்சிட்டாருனாக்கா கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாரு. ஆனால் நீங்கள் வழிமுறையெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் செஞ்சால் தான் அதெல்லாம் கிடைக்கும். அடுத்து 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தாக்கா யாரெல்லாம் பண்ணனா அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குன்னா 2, 11, 20, 29ஆம் தேதி, 7, 14, 25ஆம் தேதி நீங்களாம் பிப்ரவரி மாதம் தான் சூஸ் பண்ணணும். அப்போ நாங்கள் வேறு மாதத்தை தொடவே கூடாதுன்னு நீங்கள் எல்லா மாதம் தொடரலாம். ஆனால் உங்களுக்கு காரியம் முடியணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பிப்ரவரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். எதை எடுத்தாலும் சரி, பிஸ்னஸ்னாலும் சரி,
ஒரு பூமி பூஜை போடுறதுனாலும் சரி, திருமணம் பண்ணணும்னாலும் சரி, ஒரு நல்ல நிகழ்வுலாம் உங்களுக்கு நடந்துக்கிறணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு போயிருங்க. அடுத்து மார்ச் மாதம், இது எந்த தேதி? 1ஆம் தேதி, 10, 19, 28, 3, 12, 21, 9, 18, 27 இந்த தேதி பிறந்தவங்களாம் நீங்கள் மார்ச் மாதத்தில் அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா சுபகாரியங்களும் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அடுத்து ஏப்ரல், அது 4, 13, 22, 31, 6, 15, 24 இந்த தேதி பிறந்தவங்க கரெக்டாக ஏப்ரல் மாதம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா காரியமே ஒரு பிரேக் இல்லாமல் எந்த தங்கு தடையின்றி ஃபுல்ஃபில் ஆகிட்டு வெளியே வந்துடுவீங்க. பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து இருக்கும், தொடர்ச்சியாகவும் இருக்கும். அடுத்து மே மாதம் அவங்க வந்து பண்ணணுன்னாக்கா எந்த தேதியில் பிறந்தவங்க? 3, 12, 21, 30, 5, 14, 23, 9, 18, 27 தேதி பிறந்தவங்க மே மாதம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. எல்லா காரியமே முடிவு மட்டும் இல்லாமல் தொடரவும் செய்வோம். அடுத்து ஜூன் மாதம் 6, 15, 24, 9, 18, 27 தேதி பிறந்தவங்க ஜூனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல காரியத்தை புதுசாக, நான் சொல்ல வர்றதெல்லாம் புதுசாக தொடங்குறது, புது முயற்சி. ரொட்டீனாக வர்றதை பற்றி நான் பேசவே இல்லை. அது ரொட்டீனாக நடந்து போயிட்டே இருக்க போகுது, அதுக்கு பேசலை. புது முயற்சிக்கு தான் இவ்வளவும் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போது 6, 15, 24, 9, 18, 27 தேதி உள்ளவங்க கரெக்டாக ஜூன் மாதம் சூஸ் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு ஜூன் மாதத்துலேயும் ஒரு பிளான் வச்சுக்கிறேங்க. ஒரு மாதம் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு மாதம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்படி ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கிங்க. ஜூன் வச்சுக்கிங்க புதுசாக. அடுத்து ஜூலை மாதம் பிறந்தவங்க 2, 11, 20, 29 தேதி, 7, 16, 25 நீங்கள் வந்து உங்களுக்கு ஜூலை சூட்டபிள். அடுத்து ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க நீங்கள் 1, 10, 19 தேதி பிறந்தவங்க, 28 பிறந்தவங்க, 5, 14, 27 தேதி பிறந்தவங்க கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதில் நினைப்பீங்க இந்த ஜூலையும் ஆகஸ்ட் நடுவில் எங்களுக்கு ஆடி வருதுன்னு நினைக்கலாம். ஆடிக்கு முன்னே இருக்குது, ஆடிக்கு பின்னையே இருக்குது. ஆவணிக்கு முன்னாடி ஆடி, ஆடிக்கு அப்புறம் ஆவணி 2 இருக்குது. நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால் இல்லை. ஏன்னா நீங்கள் சில பேர் ஜூலை ஆகஸ்ட்டில் அது பாதி வரும். ஏன்னா எப்பவுமே தமிழ் வந்துட்டு இங்கிலீஷில் பாதி வரும்போது ஆடி வருது, ஆடியை விட்டுருங்க, செய்யலாம். ஆடியில் கூட செய்யலாங்க. ஆடி போகிறோம், ஆடி பெருக்கில் கூட நல்ல விஷயத்தை செய்யலாம். ஆடி போகிறதுலே நல்ல விஷயம் செய்யலாம். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ஆடி பெருக்கில் போய் வாங்குங்க, ஆடி போகிறதுல வாங்குங்க, அதுவும் உங்களுக்கு வந்து சாத்தியப்பெறும். அடுத்துட்டு செப்டம்பர் மாதம் 3, 12, 21, 30 தேதி, 6, 15, 24 தேதி, 9, 18, 27 தேதி நீங்கள் எந்த காரியத்தை செய்யணாலும் கரெக்டாக செப்டம்பர் மாதம் சூஸ் பண்ணிக்கிங்க, சக்ஸஸை கொடுத்துரும். அடுத்து அக்டோபர் மாதம் 3, 12, 21, 30, 6, 15, 24 கரெக்டாக அக்டோபர் மாதம் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும். நவம்பர் மாதம் 2, 11, 20, 29 தேதி பிறந்தவங்க, 7, 16, 25 பிறந்தவங்க நவம்பர் மாதம் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், எல்லா சக்ஸஸும் பார்த்துருவீங்க. டிசம்பர் 9, 18, 27 தேதி பிறந்தவங்க டிசம்பர் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு ஃபுல்ஃபில்லோடு முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. அது தொடரவும் செய்யும். அப்போ என்னென்ன தேதி பிறந்தவங்க அந்தந்த மாதத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அதை ரொட்டீனாக நீங்கள் பண்ணிங்கனாக்கா இதனுடைய தொடர்ச்சி அப் டு லைஃப் வரைக்கும் வரும். உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் அவங்களுக்கு கண்டினியூ பண்ண விட்டுருங்க. மொத்தத்தை சக்ஸஸை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வரம் மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க சார். நிஜமாவே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அதாவது இப்ப நம்ம இன்டர்வியூ போறோம் அப்படின்னாக்கா இந்த பீரியட்னு நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்களா? சோ அந்த இன்டர்வியூ வந்து அவங்க எந்த பீரியட்ல கூப்பிட்டாலும் எங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும்னா அதற்கு ஒரு வழி சார். இல்லை, அதுதான் இதில் நம்ம நினைக்கிறோம். நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, நாம் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், நீங்கள் இன்டர்வியூக்கு போனாலும் உங்களுக்கு அது கரெக்டான டேட்டில் அடாப்ட் ஆகும். நம்ம டேட்டுக்கு அதுக்கு அந்த டேட்டு வரும். இன்னும் சில பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. இந்த கேள்வி மூலிமா அந்த பதில் நான் கொடுத்துட்றேன். என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் நியூமராலஜி படி பேரை மாற்றிட்டீங்க, அந்த பேரை எழுதிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ கார் வாங்குறீங்க, 2 வீலர் வாங்குறீங்க, மொத்தத்தில் வெஹிக்கிள் வாங்குறீங்க. நீங்கள் ஒன்றுமே சிரமமே பட வேண்டாம். நீங்கள் பேசாமல் புக் பண்ணுங்கள். நீங்கள் பேரை எழுதிட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு தேவையான நம்பர் கரெக்டாக கிடைக்கும். அதேமாதிரி பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுங்க. பழசை விட்டுருங்க. பழசை நான் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கேன் ஸ்டேட்டஸ். பேரை எழுதிட்டு வாங்க. ஒரு 2-3 மாதம் ஆனதுக்கப்புறம் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு லக்கி நம்பர் என்னென்ன கொடுத்துருக்கணுமோ அந்த நம்பர் கரெக்டாக வரும். நீங்கள் ஒன்றும் கேட்கவே வேண்டாம். ஏன்னா பேங்க்கில் கேட்டாலும் கொடுக்க போகிறதில்ல. வெஹிக்கிளுக்காவது ஆப்ஷன்ஸு கவர்மெண்ட் வச்சுருக்கு. ஸ்பெஷல் நம்பர் வேணுமா பணத்தை கட்டுன்றாங்க. அங்கேயாவது பணத்தை எக்ஸ்ட்ரா கட்டினாலும் நம்ம கேட்குற நம்பர் கொடுக்க போகிறாங்க. பேங்க்கில் அந்த ஆப்ஷன்ஸை வைக்கல. இனிமேவாத நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு நீங்களும் வைங்க. ஆமாம், இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் அதுதானே அரசாங்கம் இருக்குது. மக்கள் நல்லா இருக்கிறது தான் அரசாங்கம் இருக்குது. உங்களுக்கு அரசாங்கத்துக்கு
இது மாதிரி மக்களுக்கு தேவை வரும்போது பணத்தை கூட கேட்டாலும் கட்டிடுறாங்க. அவங்க தேவை தானே கொடுக்குறாங்க. அப்புறம் இப்போ பிஎஸ்எல்ல பணம் நம்பர் வேணும்னா கூட அது கூட வாங்குறாங்க, லேக்ஸ் கணக்கில் கவர்மெண்ட்டே வாங்குது. நம்பர் வேணும்னா கூட கவர்மெண்ட்டே வாங்குது. இதில் என்ன இருக்குது? நம்ம தேவையை அவங்க கொடுக்குறாங்க, நம்பர்கள். அவர் பேங்க்கில் கொஞ்சம் செஞ்சு விடுங்க, நல்லா தான் இருக்கும். ஏன்னா காசு நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் மணி அங்கே சேவ் அங்கே போய் போட்டு சேவ் பண்ணணும். நாங்கள் பணம் மக்களுக்கு நிறைய நல்ல பணம் வந்தால் தானே, அது போட்ட பணம் சேர்ந்து வச்சா தானே திருப்பி அந்த பணத்தை திருப்பி அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்ட முடியும். பணம்னு ஒன்று இருந்தால் தானே பேங்க்கில் கட்டுறதுக்கு. அப்போ எங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸு நீங்கள் கொடுங்க, அரசாங்கம் ஒன்றும் தவறு இல்லை. ஏன் நான் சொல்லி தான் முன்ன அது நடந்துச்சு. பிடிசி பஸ் எல்லாமே நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னாக்கா நஷ்டத்தில் தான் ஓடுன்னு. நீங்கள் மக்கள்லாம் எல்லாத்தையும் தேவையான நம்பரை வாங்கிக்கிறாங்க பணத்தை கட்டி. தேவையில்லாத நம்பர் ஒரே நம்பர் 8 வச்சுருங்க. 8 மிச்சம் இருக்குன்னு சொல்லி எல்லா பஸ்லையும் 8 போட்டு விட்டீங்க. அது கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா நஷ்டத்திலே ஓடுது. நீங்கள் அப்புறம் நம்ம ஆர்டிக்கல்லாம் எழுதி அப்படிலாம் பார்த்துட்டு அம்மா பின்ன அதிகாரிலாம் இப்போ படிப்பாங்க தானே, எல்லாரும் படிக்கிறாங்க. ஆமாம் இது நல்லா இருக்கா, இனிமேல் நம்பரை கொடுக்கூடாது, 8 நம்பர் யாரும் கிடையாதுன்ட்டாங்க. ஆர்டரே ஸ்பெஷல் ஆர்டரே போட்டாங்க ஆர்டிஓவில். என்னென்னு 8ஆம் நம்பருக்கு உனக்கு வேணும்னா நீ எழுதி கொடுத்த கேட்டால் தான் கொடுப்பேன்ட்டாங்க. யாருக்கும் அனாவசியமாக கொடுக்குறதில்ல. ஆமாம் பின்ன என்ன இப்போ எங்க அரசாங்கன்றது மக்களோட மக்கள் கலந்தது தானுங்க. அது இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது கேட்குறாங்க, போடுறாங்க. இதில் என்ன இருக்குது? 8 இப்போ நீ ஆர்டிஓ ஆஃபீஸில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா எழுதி கொடு, உனக்கு வேணும்னா. முன்னெல்லாம் வந்துட்டு சொல் பேச்சு கேட்கல 8 நம்பர் கொடுத்துருவாங்க. மீதி அரசாங்கத்துக்கு பஸ்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பஸ் லாபத்தில் தான் போகுது, பிரைவேட் மாதிரி. ஆனால் சிலருக்கு அந்த 8 ரொம்ப அதிர்ஷ்டமாக தான் இருக்குது இல்லைங்களா? 8ஆம் தேதி பிறந்தவங்களும் 8ஆம் தேதி வைங்க, ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. தாராளமாக வைங்க. நானே சொல்வேன், நீங்கள் 8ஆம் தேதி பிறந்திருக்கீங்களா, உங்கள் வெஹிக்கிள் நம்பர் நீங்கள் தைரியமாக 8லே வைங்க. ஒரு காலம் உங்களை அது வந்து கஷ்டப்படுத்தாது, நஷ்டப்படுத்தாது, லாபத்தை தான் கொடுக்கும். அவங்கள தவிர நீங்கள் யார் படுத்தா வச்சுட்டாலும் உங்களை கஷ்டப்படுத்தும், நஷ்டப்படுத்தும். 8, 17 அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 8, 26ஆம் தேதி பிறந்தவங்க கண்டிப்பாக 8லே வைங்க. அதுக்காக திருமண தேதியில் மட்டும் வைக்காதீங்க. அது 8 வந்தீங்கன்னாக்கா உங்களை கடைசி கட்டத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஒன்று மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கிங்க, நியூமராலஜி என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நம்பரு ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறது அது எல்லாத்துக்கும் பொருந்துன்னு நினச்சிங்கன்னா அது ஃபஸ்ட்டு தவறு. ஒரு நம்பரு நியூமராலஜிக்கு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வேலை செய்யும். அதே நம்பரு வெஹிக்கிளுக்கு பார்த்தா அது ஒரு மாதிரி வேலை செய்யும். அதே நம்பர் வீட்டுக்குன்னு ரெசிடென்ஸுக்கு வீட்டுக்கு ஹவுஸுக்கு பார்த்தா அது ஒரு மாதிரி வேலை செய்யும். பேங்க்குக்கு போனால் ஒரு மாதிரி வேலை செய்யும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். பால் மாதிரி தாங்க. பாலை பாயாசம் பண்ணால் பால் பாயாசம், பாலை பால் கோவா பண்ணால் பால் கோவா. நம்பரும் அதே தான். சூப்பர் சார், ரொம்ப அற்புதமான. அதாவது உங்களுடைய தனித்துவமே என்னன்னாக்க, ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வந்தாக்கா அதுக்கு இதை பண்ண அதை பண்ண எங்களை போட்டு சுத்தி விடாம ரொம்ப தெளிவா உன் பிரச்சனைக்கான தீர்வு உன் கைகள்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமான பிராக்டிக்கலான விளக்கங்கள் ஒவ்வொரு எபிசோட்லயும் எங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கீங்க சார். கூடவே வந்து நீங்க பல ஆண்டு காலம் ரொம்பவே வந்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்ச பொக்கிஷ ரகசியங்களையும் எங்களுக்காகவே கொடுக்குறீங்க சார். கோடானு கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.